அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ப்ரீ மார்க்கெட் அனலைஸ்ல எந்த ஸ்ட்ரைக் எங்க சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்தா மார்க்கெட் என்ன டைரக்ஷன் இருக்குது பார்க்கலாம். இது முழுக்க மேக்ஸ் அடிப்படையில் நம்ம எடுக்கிறது. மேக்ஸ் சார்ந்து மட்டும் தான் நம்ம ட்ரேட் பண்றோம். நாம ஒரு இண்டிகேட்டரோ பேட்டர்னோ பிரைஸ் ஆக்ஷனோ ஓப்பன் இன்ட்ரெஸ்டோ நியூஸோ எதுவுமே பார்க்கறது கிடையாது. மார்க்கெட்டுக்கு முன்னாடி எல்லாமே கால்குலேட் பண்ணி வச்சுக்கணும். எப்படி ஸ்ட்ரைக்கை பார்க்கணும், எந்த விலையில எடுக்கணும், எந்த விலையில எக்ஸிட் ஆகணும், என்ன ஸ்டாப் லாஸ், என்ன டார்கெட் எல்லாமே நம்ம கையில் இருக்கணும். ஓகேங்களா? முன்னாடி லைவ்ல போய் இதை மாற்று அதை மாற்றுங்கிறது கிடையாது. ஃபுல்லி மேக்ஸ். நம்ம தினமும் இந்த வேல்யூ கொடுக்கறது ஒரு அடிஷ்னல் டூல் தாங்க. நம்ம கிட்ட படிச்ச ஸ்டூடெண்ட் யாரும் நான் கொடுக்குற வேல்யூ வச்சு ட்ரேட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அதுக்கு நிறைய வேல்யூகள் இருக்கு. நான் சிந்திக்கணும் என்பதற்காக தான் இந்த வீடியோ தினமும் கொடுக்குறேன். இன்ஸ்டா, ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு இந்த மாதிரி இதுல யாரு, யூடியூப் எதுல யார் கொடுத்தாலும் நம்பாதீங்க. முதல்ல நீங்க படித்தாராய்ந்து அது ஒர்க் ஆகுதுன்னா பயன்படுத்துங்க. ஏன் இன்க்ளூடிங் மீ, நான் சொல்றதே நம்பாதீங்க. ஓகேங்களா? உங்களுக்கு அது சரியா ஒர்க் ஆகுது, உங்க டெக்னிக்கல் கூட பயன்படுத்திக்கோங்க. சரி, ஃபர்ஸ்ட் இன்னைக்கு ரீட்டைல் ட்ரேடர் என்ன பொசிஷன் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 7,82,000 கான்ட்ராக்ட் பைல இருக்காங்க. நேற்று 2,54,000 கான்ட்ராக்ட் செல்லுக்கு மாறி இருக்காங்க. மார்க்கெட் அப்பு. இவங்க என்ன பண்றாங்களோ அதுக்கு ரீட்டைல் ட்ரேடர் நம்ம தான் அதுக்கு எகென்ஸ்டா கரெக்டா மார்க்கெட் போகும். இது எவ்வளவு வீடியோ நானும் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். மக்கள் அப்பவும் இழந்துட்டு தான் இருக்காங்க. ப்ரோ ட்ரேடர் இன்னும் 25,211 கான்ட்ராக்ட் தான் செல்லிங்ல இருக்காங்க. ஆனா 1,32,000 கான்ட்ராக்ட் பைக் மாறிட்டாங்க. எஃப்ஐஏ 7,94,000 8 லட்சம் கான்ட்ராக்ட் செல்லில் இருக்காங்க. நேற்று அவங்க எகைன் பைக் 1,25,000 கான்ட்ராக்ட் பைக் மாதிரி இருக்காங்க. அப்போ இந்த ரெண்டு பேர் தான் மேட்சை மேக்ஸிமம் டிசைட் பண்ணுவாங்க. முன்னாடியே டிசைட் பண்ணிடுவாங்க என்ன இப்படி என்ன பண்ணலாம். இது முடிந்து போன டேட்டா, லைவ் டேட்டா கிடையாது. இன்னைக்கு முடிஞ்ச லைவ்ல அப்படியே மாறிடலாம். எகைன் இவங்க ரீட்டைல் பைக் மாறலாம், இவங்க எகைன் செல்லு கூட மாறி கீழே வரலாம். கரெக்டுங்களா? இல்ல இதே டைரக்ஷன்ல இவங்க வித்துக்கிட்டே வரலாம், இவங்க மேல போகலாம். இதெல்லாம் நம்ம மேக்ஸ்ல கண்டுபிடிச்சு போயிட்டே இருக்கும். எங்க என்ட்ரி எடுக்கணும் என்னங்கிறதெல்லாம். இது ஒரு அடிஷனல் டூல். தினம் இந்த ரீட்டைல் ட்ரேடர் செல்லுக்கு மாறாம மார்க்கெட் அப்செட் போகாது பொசிஷனலி. புரியுதுங்களா? சரி, இன்னைக்கு நம்ம டேட்டாஸ் வந்துருவோம். இன்னைக்கு கொஞ்சம் டைம் எடுத்து பொறுமையாவே ட்ரேட் பண்ணுங்க, அவசரப்படாதீங்க. இன்னைக்கு 23,700 புட்டு 258 rupees சப்போர்ட் எடுத்தா மார்க்கெட்டு டவுன் சைடு இறங்கும். மார்க்கெட் 258 rupees 23,700 புட்டு சப்போர்ட் எடுத்தா மார்க்கெட் ஃபால் ஆகும். அதே 258 rupees ரெசிஸ்டன்ஸா மாறிடுச்சுன்னா மார்க்கெட் அப் ஆகும். அப்போ நீங்க இந்த 258 23,700 வரும்போது நீங்க டிசைட் பண்ணுங்க. அது அந்த இடத்துல லைனை போட்டு பார்க்கறதுல அதுல ஃபால்ஸா கூட நம்மள இருப்பாங்க, ஏமாத்துவாங்க. அதுவும் மேக்ஸ்ல கண்டுபிடிக்க முடியும். இதுக்கு மேலே இருக்கும், டக்குனு கீழே விடும், கீழே இருக்கும், டக்குனு மேலே தூக்கும். அது ஒன்று இருக்கு. அதே போல இதுக்கு வேலையில போயிட்டு ஒரு வேலை ரெசிஸ்டன்ஸ் எடுத்து திரும்பி ஆகணும், அந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணி சப்போர்ட்டை மாற்றி மேலே போகும். அதே போல கீழே வந்தாலும் ஒரு வேலையில சப்போர்ட் எடுத்து திரும்பணும், சப்போர்ட்டை பிரேக் பண்ணி ரெசிஸ்டன்ஸ் மாதிரி கீழே போகணும். இது போல 1000 பாயிண்ட் ஏறினாலும் எப்படி ஏறும், இறங்கினாலும் எப்படி இறங்குங்கிற மேக்ஸ் நம்ம முன்னாடியே கால்குலேட் பண்ணி ரெடியாக வச்சிருக்கோம். அப்போ மேக்ஸ் சார்ந்து உங்க பகுதியில் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யார் சொல்லி கொடுத்தாலும் மேக்ஸ் சார்ந்து கத்துக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்க. மேக்ஸ்னா இதை சும்மா இந்த மாதிரி மேக்ஸ் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி மார்க்கெட்டுங்க சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை நாங்கள் கொண்டு வரணும். ஏன்னா மார்க்கெட்டுக்கு டைம் வேல்யூவே கிடையாது. அது 9:15 ஓப்பன் ஆகும், 3:00 முடியும். எங்க வேணா ஓப்பன் ஆகலாம், எங்க வேணா க்ளோஸ் ஆகலாம். ஆனா பிரீமியம் அப்படி கிடையாது, உங்க ஸ்ட்ரைக் அப்படி கிடையாது. சிந்திங்க, அதனால சிந்தித்து செயல்படுங்க. நன்றி, வணக்கம், வாழ்வோட.